மார்க் 6ஆம் அதிகாரம் 48-49 வசனங்களை படிக்கும் பொழுது சீஷர்கள் படவிலே ஏறி போகிறார்கள். அப்போது எதிர்காற்று அதிகமாக வருவதனால அந்த படகு சிக்கிக்கொள்கிறது. அப்போது அதை பார்த்த இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து அவர்களை காப்பாற்றுகிறார். ஆனால் அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அப்போது நம்ம சுச்சுவேஷன்ஸையும் பயம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் பொழுது எதிரில் இருக்கிற கர்த்தர் அவ்வளவு வல்லமைகளும் அற்புதங்களையும் நமக்கு செய்திருக்கிறார். அநேகரை விடுதலையாக்குகிறார் அப்படின்றத எல்லாத்தையும் ஃபிசிக்கலாக பார்த்த சீஷர்களே அந்த பயம் சூழும் பொழுது அவர்கள் குழம்பி போகிறார்கள். வருவது இயேசு என்று தெரியாமல் அவர்கள் அலறினார்கள், ஆவேசம் என்றார்கள். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ப்ராக்டிக்கலாக நடக்குது. நம்ம ஒரு வியாதியில் அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கும் போது அந்த வியாதி நம்மை மரணத்தில் உண்டு பண்ணும், அதற்கு தீர்வு கிடையாது என்ற பயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நம்மளை விடுதலையாக்குகிற இயேசு வரும் பொழுதும் நம்முடைய மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த வேத வசனத்தை நம்ம அதிகமாக தியானிக்கும் பொழுது நாம் வருகிற இயேசுவை ஆவேசம் என்று சொல்லாமல் அவர் நம்முடைய இரட்சகர், என்னை சுகமாக்குகிற தேவன், அவர் என்னை மரணத்திலிருந்து மீட்டெடுத்து புதிய வாழ்வை தருகிற இயேசு என்று விசுவாசித்து அவரை நோக்கி பார்த்து நாம் பிரகாசம் அடைகிறோம்.